சென்னை OMR சாலை மேட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் டிரைவர் செல்வராஜ், மேனகா தம்பதி. இவர்களது மகன் செல்வபாரதி வயது 16, +2 படிக்கிறார். செல்வபாரதி கடந்த 9ஆம் தேதி சர்வதேச அளவில் நேபாளில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்றார். இதில் இந்தியா, இந்தோனேஷியா, நேபாள், தைவான், மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய 6 நாடுகளைச் சேர்ந்த 300 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். போட்டியில் செல்வபாரதி தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். போட்டியில் பங்கேற்க உதவிய தாவேகா MLA ECR சரவணனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். நான் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொட்டிவாத்தில் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் சிலம்பத்துக்கு வந்து 1 இயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஸ்டேட் மேட்ச் கலந்துட்டு வின் பண்ணிட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச்க்கு நேம் லிஸ்ட் வந்து செலக்ட் ஆகிட்டு அதுக்கு ஃபண்ட் இல்லாமல் தான் இருந்தேன். அப்போ வந்து தொகுதி நம்ம MLA ECR சரவணன் சார் வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு ஹோப் இல்லாமல் தான் வந்தேன். பிகாஸ் நிறைய பேர் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஸ்போர்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு டவுட்டோட தான் வந்தேன். பட் ஆனால் சார் வந்து பார்த்து உடனே பேசி, இல்லை மொத்த காசு நானே போடுறேன்னு சொல்லிட்டு அவரே எல்லாத்தையும் எல்லா காசும் அவரே தான் போட்டார். இப்போ நேபாள் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தேன். கோல்டு மெடல் வின் பண்ணிட்டேன். அதுக்கு காரணமாக வந்து ECR சார் ரொம்ப அவர் பண்ண ஹெல்ப்பால தான் இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஏஷியா மேட்ச்க்கும் நான் போவேன். எப்படினாலும் போயிட்டு நம்ம நாட்டுக்காக இன்னும் நிறைய மெடல்ஸ் வந்து வின் பண்ணிட்டு வருவேன். என்னை ஃபினான்ஷியலாக ECR சார் வந்து என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணி என்னை ஸ்டேபிள் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து ஃபிசிக்கலாக நான் ஸ்டேபிள் பண்ணது என்னோட ஆனந்த் மாஸ்டர். எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னோட குரு. எனக்கு 1 இயர் தான், இப்போ 1 இயர் தான் சிலம்பம் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயர்லேயே நான் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக நான் ட்ரெயினப் பண்ணி என்னை இப்போ இன்டர்நேஷ்னல் மேட்ச் வரைக்கும் நான் கூன் போனதுக்கு அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேர்ட் வந்து என்னுடைய அம்மா. அவங்க ஃபிசிக்கலாகவும் ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க. சார் வந்து என்ன ஃபினான்ஷியலாகவும் ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க. மென்டலாக என்ன ஸ்டேபிள் பண்ணது வந்து எங்கள் அம்மா தான் என்ன பண்ணாங்கன்னா இப்போ மேட்ச் ஃபியர் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து எங்கள் அம்மாட்ட தான் சொன்னாங்க, ரொம்ப ஃபெயில் ஆகுதுமா, என்ன பண்ண போகிறேன்னு தெரிலம்மா. சார்லாம் ஹெல்ப் பண்ணிட்டாங்க, மாஸ்டர் நல்லா எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. ஒரு மாதிரியா அப்போ ரொம்ப ஒரு மாதிரி சஃபகேட்டடாக இருந்தது எனக்கு. இப்போ எங்கள் அம்மா தான் எனக்கு கூட இருந்து, பரவாயில்ல நீ பண்ணுவடா, என்னால் ஞாபகம் இருக்கு எனக்கு, என்னால் முடியுன்ற நம்பிக்கை கொடுத்து என்னை இன்டர்நேஷ்னல் மேட்சும் போக வச்சாங்க. சார் தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணார். எனக்கு அதனால் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை நான் முடிக்க முடியாது என்னால். அவர் இதுக்கு மேலேயே நான் போகிறதுக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், நான் நம்புறேன். இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப புதிய அனுபவமாக இருந்தது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் போகும்போது ரொம்ப சஃபிகேட்டாக இருந்தது. ஐயோ இவ்வளோ பெரிய மேட்ச்சுக்கு வந்துட்டோம் சொல்லி சஃபிகேட்டாக இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த ஹோப் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுன்னா நான் ஷேர் பண்ணேன், ஹெல்ப்பும் மறக்கூடாது. அவர் சொன்னார் நீ ஜெயிச்சுட்டு வாப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். அதை மனசில் அதை வச்சுக்கிட்டு மேட்ச்சில் ஜெயிச்சு விளையாடணும்.